வணக்கம் நண்பர்களே. நான் உங்களுக்கு கல்ஃப் நண்பன் இஸ்மாயில் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி ஜனவரி 30 வெள்ளிக்கிழமை. இந்த வீடியோ நம்ம போகிற நாள் வந்து ஜனவரி 30 வெள்ளிக்கிழமை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், என்ன ஒரு விஷயத்துக்காண்டி இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட வேக்கண்ட் கேட்குறீங்க. கேட்ட உடனே நம்மளும் ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம விசாவும் எடுத்து கொடுத்துட்றோம். பட் அட்வான்ஸ் நான் விசா ரெடியாகி கையில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, விசா வந்துருச்சு, என் கையில் இருக்குது, உங்களுக்கு நான் அனுப்பிட்டேன்னா கம்பல்சரி நீங்கள் அட்வான்ஸ் அடுத்த செகண்டே எங்களுக்கு போட்டு தான் விடணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் நான் வாங்கிடுவேன். பட் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, விசா அப்ளை பண்ண சொல்கிறீங்க, அட்வான்ஸ் முன்னாடியே கேட்டாலும் கொடுக்கல. ஸோ விசா வந்ததுக்கப்புறமா அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு ரொம்ப டிலே பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் டிலே பண்ணுற அந்த காரணத்தினால பின்னாடி வர 2-3 பேரோட விசாவும் பெண்டிங்கில் நிற்கிது. ஸோ கைஸ், நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நம்மக்கிட்ட நீங்கள் வேலை கேட்குறீங்க, குவைத்துக்கு கத்தார் நாட்டுக்கு வேலை கேட்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் காப்பி லைசன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு அங்கே வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, விசா நான் அடிக்க உள்ளே கொடுத்துட்டேன்னா நீங்கள் எனக்கு கம்பல்சரி அட்வான்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணணும். சரிங்களா? இந்த வீடியோ எதுக்குன்னா, நீங்கள் கம்பல்சரி எனக்கு அட்வான்ஸ் நீங்கள் பே பண்ணினதுக்கப்புறம் தான் நான் வந்து உள்ளேயே கொடுப்பேன். ஸோ விசா வந்ததுக்கப்புறம் அடுத்து ஆக வேண்டிய ப்ரொசீஜர் என்னமோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், நான் இந்த காணொலி எதுக்கு நான் போடுறேன்னா, விசா வந்தும் அதை வந்து வாங்க முடியாமல் நிறைய பேர் அட்வான்ஸ் கொடுக்காம பெண்டிங்லேயே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங்கில் அப்போ அதே மாதிரி நடந்தது. இப்போ ரீசெண்ட் டேஸில் விசா வந்து 3 டேஸ் ஆச்சு, ஆனால் இன்னும் பேமெண்ட் ஆகலை. ஸோ இப்போ 2 விசா பெண்டிங்கில் இருக்குது. ஸோ கைஸ், நம்ம வீடியோ பார்த்து வர யாராக இருந்தாலும் சரி, நம்மளோட சப்ஸ்கிரைபர் இல்லை புது நண்பர்கள் யாராக இருந்தாலும், அட்வான்ஸுங்கிற ஃபஸ்ட்டு நம்ம உங்களோட காப்பி கொடுக்கும்போதே நம்பிக்கை வேணும். ஸோ நம்பிக்கை வச்சு நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் தான் நான் உள்ளே கொடுத்து விசா எடுத்து நான் உங்களுக்கு தருவேன். அப்படி விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் எடுத்து கொடுத்துருவீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அட்வான்ஸ் பே பண்ணுங்கள், உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பியை கொடுங்க, உங்களுக்கு நல்ல வேலையை நல்ல சம்பளமாக நான் எடுத்து கொடுக்குறேன். ஓகே கைஸ், இந்த அப்டேட்டோடு தான் வந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு அப்டேட் எது வந்தாலும் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன்.